கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the name of God very much. கடந்த வாரம் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றிய சில மூல பதங்களின் அர்த்தங்களை படித்தோம். Not certain original meaning and original translation of this word, the rapture of the church. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்குதலும் நம்பிக்கையும் கர்த்தருடைய வருகைதான். In these last days, all our expectation, all our anticipation is the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்காகத்தான் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த நாட்களில் ஆயத்தமாகி வருகிறோம். It is for that cause, with great fear and trembling, we get ready ourselves. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிப்பதன் 7 காரணங்கள், அதிலே சில காரணங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I want to mention you a few of the 7 reasons whereby the Lord delayeth his coming. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை தாமதமாவதனுடைய 7 காரணங்கள் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சில காரணங்களை இன்றைக்கு நாம் படிப்போம். Let us see one of the few reasons of the 7 reasons which are mentioned in the word of God as to why Lord Jesus delays his secret coming. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் இன்னும் வராமல் இருப்பதன் காரணம் என்ன? What is the reason for which he who said, behold, I come quickly 2000 years ago has not yet come? அது இன்றைக்கு அநேகர் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது. This remains a mystery which many of them do not understand today. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற மக்களுக்கு அவருடைய வருகை தாமதிப்பதன் காரணம் என்ன என்று நன்றாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். But it is well revealed unto those ones who are led by the Spirit of God as to why Jesus delays his secret coming. முதலாவது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The first thing, as we see in 2 Peter chapter 3 verse 9, the Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering toward us word. அப்படி என்றால் அவருடைய வருகை தாமதிப்பதன் முதல் காரணம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆகையினால் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். If it be so, the first reason for which the Lord delays his coming is he is long suffering, not willing that any should perish, but that all should come to repentance. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 Peter 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is long suffering to us word, not willing that any should perish, but that all should come to repentance. இதை தாமதம் என்று சொல்லாமல் நீடிய பொறுமை என்று தான் சொல்ல வேண்டும். It is not said here as a delay, but it is said it is long suffering. சரியாக இதை சொல்லப்போனால் இது அவருடைய தாமதம் என்று சொல்லாமல் அவருடைய நீடிய பொறுமை என்று சொல்ல வேண்டும். To say it in a right sense, this should not be said as a delay, but it is his long suffering. எதற்காக அவர் நீடிய பொறுமையா இருக்கிறாராம்? Why is he long suffering? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், That the sinners may repent. நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். It is said here that we all may come to repentance. அந்த இடத்திலே நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். He is long suffering to us word. வெறும் பாவிகள் மேல் என்று சொல்லப்படவில்லை. Not it is said just to sinners, நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். but is long suffering to us word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்ப நாம் நினைப்போம், ஒருவேளை இந்த உலகத்திலே இன்னும் ரட்சிப்பை அடையாத பாவிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய மனம் திரும்புதலுக்காகத்தான் அவர் தாமதிக்கிறார் என்று நினைக்கலாம். We may think that he delays his coming because there are many sinners yet to repent. ஆனால் ஒரு சத்தியம் அதிலிருந்து நான் சொல்லுகிறேன். But I want to tell you one truth out of this. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவது உண்மை. It is true that the Lord desires the repentance of sinners. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றால்
முதலாவது சபை மனம் திரும்ப வேண்டும். For the sinners to repent, first of all the church has to repent. ஆகையால் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனம் திரும்பு என்று சபையை பார்த்து சொல்லுகிறார். Wherefore it is written in Revelation 2:5, looking at the church, the Lord says, repent. உலகத்தில் எத்தனையோ பாவிகள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். There are many sinners who are yet to repent in this world. நான் ஒரு கணக்கெடுப்பை பற்றி படித்தேன். I read about a census. ஒவ்வொரு நாளும் 1,22,000 பேர் இயேசுவை அறியாமல் மரிக்கிறார்கள் என்று ஒரு தோராயமான ஒரு கணக்கெடுப்பிலே வாசித்தேன். There was a near about census saying there are about 1,22,000 people all around the world who die without Jesus in their lives. ஒவ்வொரு நாளும் 1,22,000 பேர் இயேசுவை அறியாமல் மரிக்கிறார்களாம். There are 1,22,000 people dying all around the world without knowing Jesus. இது ஒரு தோராயமான ஒரு கணிப்பு. This is a near about census. அப்படி என்றால் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அறியாமல் மரிக்கிறார்கள்? If it be so, how many people they die without knowing Jesus in their life? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நீடிய பொறுமையாய் இருக்கிறார். The Lord is long suffering that the sinners may repent. ஆனால் நான் இன்றைக்கு முக்கியப்படுத்தி சொல்லுகிறேன், But today I stress on this fact. பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் சபை முதலாவது மனம் திரும்ப வேண்டும். If the sinners have to repent, first of all the church has to come to repentance. பாவிகள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். Sinners should confess their sins and repent. சபைகள் தங்கள் பின்மாற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும். While the church has to confess their backsliding and repent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வசனத்தை கேட்கும்போதே உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள பின்மாற்றம் என்ன, உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள குறைவு என்ன, நீ ஆதி அன்பிலே நிலைத்திருக்கிறாயா, ஆதி அன்பிலே உன் ஜீவியத்தை காத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை பார்த்து நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Even as you look into this truth, it is very essential that you repent, looking into your life, whether you have come off from your backsliding, what is lacking in your life, whether you have turned back to your first love and abide in it. அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆதி அன்பில் நிலைத்திருக்காவிட்டால் பாவிகளுக்கு மனம் திரும்புதலை பற்றி பேச முடியாது. Anointed people of God, if they don't abide in the first love, they cannot teach repentance to the sinners. அதை நான் தாவீதின் ஜீவியத்திலிருந்து எடுத்து காட்டுகிறேன். I just want to show it out of the life of David. தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். David says to God, restore unto me the joy of my salvation and uphold me with thy free spirit. அப்பொழுது நான் பாதகருக்கு உமது வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Then will I teach transgressors thy way, and sinners shall be converted unto thee. பாவிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். We have to declare gospel to the sinners. அதற்கு நமக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவி வேண்டும். For which we need a free or an enthusiastic spirit. தாவீதுனுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? What happened in the life of David? தாவீது பாவம் செய்த உடனே When David committed sin, அவனுடைய ஜீவியத்தில் இருந்த உற்சாகமான ஆவியை இழந்து போனான். the enthusiastic spirit he had in his life, he lost it. நான் சொல்லுகிறேன், நான் திட்டவட்டமாய் சொல்லுகிறேன், ரகசியமாக உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய உற்சாகமான ஆவியை இழந்து விடுவீர்கள். I tell you clearly that if you have secret sins in your life, you will lose the free spirit in you. உற்சாகமான ஆவி இழந்து போனால், If you lose the free or enthusiastic spirit, நாம் பாவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. then we cannot declare gospel to the sinners. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எத்தனை நாட்கள் நீ சந்தித்த எத்தனையோ ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு வசனம் நீ சொல்ல முடியாமல் நீ திரும்பி வந்தது எத்தனை நாட்கள்? How many were the days when you returned without telling a word of gospel unto those unconverted people who came to you? காரணம் உனக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவி குறைந்து போனது. Because the willing spirit within you has come down. தாவீதுக்கு நடந்தது அதுதான். That's what happened in David. அவன் ரகசியமாய் பாவத்தில் விழுந்தபடியினால், Because he secretly fell in sin. நடந்தது என்ன? What happened? அவனுடைய உற்சாகமான ஆவியை இழந்து போனான். He lost his willing spirit. உற்சாகமான ஆவியை நாம் இழந்து விட்டால், If we lose our willing spirit, நமக்கு கர்த்தருடைய ஊழியங்களில் ஈடுபாடு இல்லாமல் போகும். we will have no indulging in the ministries of God. உண்மையா இருக்க முடியாது. We cannot remain faithful. ஆத்தும பாரம் இல்லாமல் போகும். We will have no burden for souls. ஆண்டவருக்காக பாடுபட முடியாமல் போகும். We will not be able to suffer for the Lord. ஜெபிக்க உட்காரவே விருப்பம் இருக்காது. Neither can we be having the interest to sit and pray. நீங்கள் நினைக்க வேண்டும், என்னுடைய உற்சாகமான ஆவியை இழந்திருக்கிறேன் என்று. You have to understand that you have lost your free spirit. இந்த உற்சாகமான ஆவி என்பதை பற்றி நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்திலே தெளிவாக, உங்கள் டைரியில் அல்ல, உங்களுடைய இருதயத்தில் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். Very clearly underline this word,
willing spirit in your heart today. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கும் உற்சாகமான ஆவி என்ற ஒரு ஆவி இருக்கிறது. Every saved and anointed child of God has a spirit called willing spirit in their life. உற்சாகமான ஆவியை நீங்கள் இழந்து விட்டால் நீங்கள் பாவிகளுக்கு மனம் திரும்புதலை பற்றி பேச முடியாது. If you lose this willing or free spirit in your life, you cannot preach repentance to the sinners. 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் தெளிவாய் விளங்கிக் கொள்வீர்கள். When you read these verses in Psalm 51, you will understand it. ரகசியமான பாவத்தில் விழுந்து அவன் உற்சாகமான ஆவியை இழந்த பின்பு அவனுக்கு பாவிகளிடத்திலே போய் சுவிசேஷம் பேச முடியாது. After that he lost the free spirit, falling in secret sin. He could no more preach gospel to the sinners. வாசித்தவங்களுக்கு தெரியும். 12 13 ரெண்டு வசனங்கள் வாசிங்க. Verses 12 and 13. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எனக்கு உற்சாகமான ஆவியை தாரும், நான் இழந்து போய் இருக்கிறேன். I have lost this free spirit, give it back to me. உற்சாகமான ஆவி இல்லாவிட்டால் நீ வேதம் வாசிக்க முடியாது. If you don't have a willing spirit, you cannot read the word of God. அப்படியே ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவமும் Such is every spiritual experience. அப்ப திரும்ப இவன் பார்க்கிறான், ஐயோ எனக்கு ஆத்துமாக்களிடத்திலே பாவிகளுக்கு மனம் திரும்புதலை பற்றி ஆண்டவரை பற்றி பேச முடியலையே, எனக்கு உற்சாகமான ஆவி இழந்து போச்சே. அவனுக்கு இப்ப முடியல. அப்படியே இந்த குற்றுயிராய் கிடக்கிற ஒரு மனுஷனை போல தாவீது கிடக்கிறான். இவன் ஆண்டவரத்தில் அழுறான், கர்த்தாவே எனக்கு திரும்ப எனக்கு தாரும், இந்த பாவத்தை மன்னியும், திரும்ப எனக்கு அந்த உற்சாகமான ஆவியை தாரும். அப்பொழுது நான் பாதகர்க்கும் உம்முடைய வழிகளை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். David now looks into his life, sees that he is but a half-dead man, and says to the Lord, then give me thy free spirit, then will I teach transgressors thy way, and sinners shall be converted unto thee. பழைய ஏற்பாட்டின் காலத்துல உற்சாகமான பலி என்று ஒரு பலி இருந்தது, உற்சாக பலி. There was a willing offering in the Old Testament. பவுலப்போஸ்தலன் பாருங்க, பவுலப்போஸ்தலனுடைய ஜீவிதத்தில் அந்த உற்சாகத்தை பற்றி சொல்லுகிறார் அவர். Look at Paul the apostle, he says about this willing spirit. எல்லாரும் உங்களுடைய பைபிள் எடுத்து பாருங்கள். All of you turn to your Bible. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களிலே பவுலப்போஸ்தலன் உற்சாகத்தோடு பிரசங்கித்ததாக சொல்லுகிறார். 1 Corinthians 9:16 17 we see Paul preaching with all willingness. 1 கொரிந்தியர் 9 16 17 வசனங்கள். 1 Corinthians 9:16 17 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. போதும். For if I do this thing willingly, I have a reward. பவுலப்போஸ்தலன் உற்சாகமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு ஆள். As Paul the apostle was a man who preached the gospel willingly. அவருடைய ஜீவிதத்திலே ரகசிய பாவங்கள் இல்லை. No secret sins in his life. அவருடைய ஜீவிதத்திலே அவருக்கு பின்மாற்றத்தின் ஆவி இல்லை. No spirit of backsliding in his life. அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த கஷ்டங்கள் இன்றைக்கு நாம் அதில் ஒரு சிறு பகுதி கூட நாம் சந்திக்கிறதில்லை. We don't face even a little part of that suffering he faced on that day. அவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தும் கூட, though faced such a great difficulty, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டும் கூட, though bound in prison, வாரினால் அடிக்கப்பட்டும் கூட, though beat with whips, கப்பர் சேதங்களை சந்தித்தும் கூட, though faced the loss shipwreckage, 38 மணி நேரம் அந்த மத்தியதரை கடல்ல அந்த கப்பல் சேதத்திலே தண்ணீரிலே இருந்து ஊறுகாய் போல ஊறி போனது அவருடைய சரீரம். His body was as it was drowned, like a pickle is drowned, and it was found in the mid sea. ஆனாலும் கூட அவர் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான பாடுகள், உபத்திரவங்கள். But he says this light affliction which is but for a moment. அவருக்குள்ள ஒரு சுவிசேஷத்தின் ஆவி, உற்சாகமான ஆவி இருந்தது. Because he had a willing spirit to preach the gospel. விசுவாசிகளே, நீங்கள் உற்சாகமான ஆவியை விட்டுவிடக் கூடாது. Believers, don't lose your willing spirit. தெரு பிரசங்கங்களுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க கூடாது. Don't put a full stop to the street preaching. tract ministry நீங்கள் நிறுத்த கூடாது. While don't stop the tract ministry. ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்வதை நிறுத்த கூடாது. And don't stop doing the ministry with soul's burden. உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமான ஆவி உங்களை தூண்டிக் கொண்டே இருக்கும். A willing spirit will always stir you up. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்கிலாந்திலிருந்து போர்ச்சுகலுக்கு வந்ததான ஒரு சுவிசேஷரை பற்றி ஒரு சாட்சி படித்தேன். I read the testimony of an evangelist who journeyed from England to Portugal. போர்ச்சுகல்ல அவர் ஆத்துமாக்களை சந்தித்து ஆத்துமாக்களோடு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தார். There in Portugal he met the souls and declared the gospel to them. அந்த சமயத்துல தான் செகண்ட் வேர்ல்ட் வார், அதாவது
இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்ததான சந்தர்ப்பம். It was a time when the Second World War was on. பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை. A terrible time then. ஆபத்தான சூழ்நிலைகள். A dangerous period. அவரும் அவருடைய குடும்பமும் ஊழியம் செய்றாங்க. He and his family were ministering at that time. ஆத்துமாக்களை சந்திக்கறாங்க. They visited souls. சூழ்நிலைகள் சரியில்லை, பயங்கரமான ஆபத்தாகி விட்டது. அதனால அவர் என்ன செய்தார்? தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்புக்காக இங்கிலாந்துக்கு அனுப்பி வைத்தார். Because the circumstances seemed dangerous, for the protection of his family he sent them back to England. அவர் அதே இடத்திலிருந்து ஆண்டவருடைய இரட்சிப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். While he remained in the same place preaching the salvation. குடும்பத்தை ஒரு கப்பல்ல ஏற்றி அனுப்பிட்டாராம். He sent his wife and children back, boarding them in a ship. அனுப்பின அதே வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஆத்துமாக்களிடத்தில் அவர் சுவிசேஷம் பேசுகிறார். That same week Sunday he spoke the gospel to a group of souls. முதலாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? You know what's the first word he uttered? உண்மையாகவே என்னுடைய இருதயம் மிகவும் தொடப்பட்டது அந்த சாட்சியிலே. You know what's the first word he spoke then? My heart was really touched because of it. என்னுடைய குடும்பத்தினர் பத்திரமாக தாங்கள் போய் சேர வேண்டிய வீட்டை சேர்ந்து விட்டார்கள். My family has reached safely the destination where they ought to. நடந்தது என்ன? But what happened actually? அவங்களாம் ஜனங்களாம் யோசித்தாங்க, இவர் அனுப்பி வச்சிட்டாரு போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி. The people thought they have safely reached back their home. ஆனா செகண்ட் வேர்ல்ட் வார் டைம் ஆனதுனால அந்த கப்பல்ல குண்டு போட்டு தகர்த்துட்டாங்க. அந்த கப்பல் அப்படியே மூழ்கி அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் செத்து போனாங்க. But because it was a time of Second World War, they blasted the ship with the bombs and it was wrecked off. நீயா இருந்தால் நானா இருந்தால் இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருப்போம்? பைபிளை எடுப்போமா கையில? You and me in that circumstance, would we ever take the Bible in our hands? இந்த செய்தியை அறிந்துவிட்டு தான் அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை போய் ஆத்துமாக்களுக்கு இரட்சிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணார். பைபிளை கையில எடுத்து என்னுடைய குடும்பத்தினர் பத்திரமாய் வீடு போய் சேர்ந்து விட்டார்கள். Hearing that news, he took the Bible and in the Sunday he preached saying, my family have reached the destination safely. உன்னுடைய உற்சாகமும் என்னுடைய உற்சாகமும் எந்த அளவில் இருக்கிறது? And just imagine the measure of our willingness in our life. அப்பொழுது நான் பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Then will I teach transgressors thy ways and sinners shall be converted unto thee. சில வேளைகளிலே பாவம் நமக்கு தடையாக இருக்கலாம். Sometimes sin may be a hindrance for us. அதில்லாவிட்டால் இது போன்ற பலவிதமான தடைகள் ஒரு பெரிய மலையை போல் நிற்கலாம். Or else there may be various other barriers standing like mountains in crossing our way. ஆனால் உற்சாகமான ஆவி என்பது இதை எல்லாவற்றையும் விஞ்சினதுமாக இருக்கிறது. But willing spirit, it's that which exceeds all of the ace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உற்சாகமான ஆவி உனக்கு இருந்தால் இப்படிப்பட்டதான துக்ககரமான செய்திகள் கூட உனக்கு ஒரு தடையாக காணப்படாது. Willing spirit will prove that even such sorrowful news will never be a hindrance in your life. நான் இந்த சாட்சியை படித்தபோது ஆண்டவரே நானும் ஊழியம் செய்கிறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், நான் ஒரு சென்ட்ரல் பாஸ்டரா, எனக்கு பரியாசமா இருக்கு என்னை பார்த்தாலே. When I read this testimony, I looked and mocked at my own ministries. என்னுடைய உற்சாகத்தின் ஆவி எந்த அளவு இருக்கிறது? As to what a measure of my willingness is. நாம் இந்த வேளையிலே தியானிக்க வேண்டும். We have to meditate on this now. இயேசு ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? Why is Jesus delaying his coming? அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக. For the repentance of many. ஆகையால் பாவிகள் மனம் திரும்பும்படியாக. That sinners may repent. சபையே நாம் மனம் திரும்புவோமாக. O church, let us repent. பாவங்களை விட்டு மனம் திரும்பி வாருங்கள். Come repent of your sins. உற்சாகமான ஆவியோடு வாருங்கள். Come with a willing spirit. ஒரு நாள் ஒரு ஆத்துமாவிடத்தில் சுவிசேஷம் பேசாமல் நான் படுக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். And say with a decision, I will not sleep without saying the gospel to at least one soul. அன்றைக்கு ஒரு வாலிபன் சாட்சி சொன்னான், பார்த்தீர்களா? Look at a young boy testifying that day. ஒரு சமயத்திலே ஒரு நாள் ஒரு ஆளை கொல்லாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. At one time I did not go to bed without killing a person a day. அல்லது ஒரு ஆளை குத்தி இரத்தத்தை பார்க்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. Unless I stab a person and see his blood, I cannot go to bed. இயேசு என்னை சந்தித்தார். But Jesus visited me. இப்பொழுது ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் எனக்கு தூக்கம் வராது. And now I cannot go to bed without declaring the gospel to at least one. அதுதான் அவனுடைய தீர்மானமாக மாறியது. That was his decision. ஆகையால் பாவிகள் மனம் திரும்பும்படியாக சபை மனம் திரும்பி உற்சாகமான ஆவியோடு கூட பவுலை போல் நாம் ஊழியம் செய்ய வேண்டும். That sinners may repent, we have to do the ministry with a willing spirit like Saint Paul repenting. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலில் இருந்தாலும் அவருடைய உற்சாகத்தின் ஆவி குறைந்து போகவில்லை. Saint Paul the apostle, though he was in prison, his willingness did not come down. அதனால் அவருடைய உற்சாகத்தின் ஆவியை பார்த்த கர்த்தர் அவருக்கு ஜெயிலிலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தார். And the Lord, looking into his willingness, gave him new souls even in the prison. பாவிகள் மனம் திரும்பினார்கள். Sinners repented.
பிரயோஜனமில்லாத ஒனேசிமு அவனுடைய மனம் திரும்புதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the repentance of Onesimus who was useless. அவன் ஒரு பிரயோஜனமில்லாதவனாய் காணப்பட்டான். He remained a useless person. அவன் தன்னுடைய எஜமானுக்கு துரோகம் பண்ணினவனாக இருந்தான். One who did treachery to his master. அவன் பிலோமனுடைய வேலைக்காரனாக இருந்தான். He was a servant of Philemon. அவன் எஜமானுக்கு துரோகம் பண்ணி கடைசியில் அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டான். Being a traitor to his master, he was bound up in the prison. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் இருக்கிறார். There Apostle Paul was there. அங்கேதான் அவன் இரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறார். And there he led him to repentance. பிலோமோனுக்கு கடிதம் எழுதுகிறார். Wrote an epistle to Philemon. முன்னே இவன் உமக்கு பிரயோஜனமில்லாதவன். He was useless to you in the before. ஆனால் இப்பொழுதோ அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனமானவன். But now he is useful to you and to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்குள்ளே ஒரு உற்சாகமான ஆவி இருந்தால், if we have a willing spirit in us, பிரயோஜனமில்லாதவர்களை பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றுவோம். we will convert the useless to the useful ones. பாவிகளை பரிசுத்தவான்களாய் மாற்றுவோம். We will make the sinners as saints. ஆண்டவரை வழி நடத்துவோம். We will lead them to the Lord. நம்முடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவி வாலிபர் பருவத்தில் இருந்த எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. Right from our young age, all of us need this willing spirit in the church. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. ஆகையால் கர்த்தர் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறார். Wherefore the Lord expects the sinners to come to repentance. நோவாவின் நாட்களில் ஏறத்தாழ 120 ஆண்டுகள் கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். In the days of Noah, almost 126 years the Lord waited patiently, ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று, saying that the people will repent. இந்த கிருபையின் காலத்தில் ஏறத்தாழ 2010 வருடங்களாக அவர் பொறுமையோடு இருக்கிறார். And now almost 2010 years he is waiting patiently now. மனம் திரும்பாதவர்களை இனி ஜலப்பிரளயம் அல்ல, இனி அக்னி பிரளயம் சந்திக்க போகிறது. Those who don't repent, hereafter no more the flood of waters, but the flood of fire is going to visit them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பவில்லை. He doesn't want to condemn the world. அவர் மூலமாக உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கர்த்தராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். But Father God sent Lord Jesus into this world that people may come to repentance through him. மதுரையை பாருங்கள். Look at Madurai. இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? Many unsaved people here. இதை கண்டு நாம் மௌனமா இருக்கலாமா? Can we remain silent looking at all of them? எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி உற்சாகமுள்ள ஆவி உள்ளவர்களாய் மாறுங்கள். Let us all be filled with the Holy Spirit and be filled with the willing spirit. மனம் திரும்புவோமாக. Let us repent. அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். He is long suffering for the repentance of many. அடுத்தது, next, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதிப்பதன் இரண்டாவது காரணம், the second reason for which the coming of Jesus delays. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. Acts 3:21 says it. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Whom the heaven must receive until the times of restitution of all things which God had spoken by the mouth of all his holy prophets since the world began. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்த எல்லாம் நிறைவேறி தீருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவர் அதுவரைக்கும் பரலோகத்தில் இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். Until then he remains in the right hand of his Father interceding. தீர்க்கதரிசிகள் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறும் போது வருகையின் வேளையாக இருக்கும். The time when the fulfillment of all the words of the holy prophets is done, then that will be the time of his coming. நீங்கள் வேதாகமத்தை தொடக்கத்திலிருந்து வாசித்தால், if you read from the beginning the Bible, தீர்க்கதரிசிகள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. we can see the prophecies said by the holy prophets are being fulfilled. ஒவ்வொரு வசனமும் அதனதன் காலத்திலே அப்படியே நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. Every verse in its own season is getting fulfilled. நான் அதெல்லாம் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. I don't want to tell all that. இனி நிறைவேற வேண்டிய முக்கியமான தீர்க்க தரிசனம் எதுவென்றால், but you know what is the important prophecy which has to be fulfilled yet? மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றிய தீர்க்க தரிசனம். The prophecy about the third world war. எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொன்றாக அதன் காலத்திலே சமயத்திலே நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றன. All prophecies are getting fulfilled in its own time and season. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரமும் 39ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். Go and read Ezekiel chapter 38 and 39 going to your home. 38 39 அதிகாரங்கள் இனி நிறைவேற வேண்டிய சம்பவிக்க வேண்டிய
மூன்றாம் உலக மகா யுத்தத்தை காண்பிக்கிறது. These chapters, Ezekiel 38 and 39, signifies the third world war that is to take place hereafter. இதை குறித்தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே 6 முதல் 8 வசனங்களிலே, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். It is about this Jesus said in Matthew's Gospel, chapter 24, verses 6 to 8, that ye shall hear of wars and rumors of wars. பிரியமானவர்களே, இந்த முழு உலகமும் இனி ஒரு பெரிய யுத்தத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Beloved ones, the world is expecting a world war. 27/2/1984 தினமணி பேப்பர்ல ஒரு அறிவிப்பு வந்தது. 1984, 27th of February, there came an announcement in Dinamalar. அதிலே பெரிய ஞானி இந்தியாவுக்கு அவர் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகளை அந்த தினமணி பேப்பர்ல போட்டிருந்தார்கள். A great wise man the saying of a great wise man when he came to India was put up in that Dinamani. அவருடைய பெயர் டாக்டர் ஏபி குட்மிட்சோ. And his name was Dr. A.P. Gutmicho. இவர் ஒரு ரஷ்ய மருத்துவ நிபுணர். He was a Russian medical practitioner. அவர் சொன்னார், இதுவரைக்கும் மனித வரலாற்றில் 14,500 யுத்தங்கள் நடந்திருப்பதாக சொன்னார். And he said, hitherto 14,500 wars have been taken place. 14,500 யுத்தங்கள் இதுவரைக்கும் மனித வரலாற்றில் நடந்திருக்கின்றன. In human history, 14,500 wars have taken place. இவைகளிலே ரெண்டே யுத்தங்கள் உலக யுத்தங்கள் என்று அழைக்கப்பட்டன. Out of these, just 2 were called as world wars. இனி இந்த 2 யுத்தங்களைப் போல இனி ஒரு உலக யுத்தம் நடக்க ஏது உண்டு. And there is a way for another world war to happen yet. பிரியமானவர்களே, நீங்கள் கொஞ்சம் வரலாற்றை ஆராய்ந்து பாருங்கள். Just examine the history, beloved ones. ரெண்டே யுத்தங்கள் முழு உலகம் அளவிலே நடந்தது. As only 2 world wars had happened yet. முதலாம் உலக மகா யுத்தம் 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்கியது. The first world war began in August 4th of the year 1914. 1918ஆம் வருடம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முடிந்தது. And ended up in November 13th of 1918. 4 கோடி பேர் மரித்தார்கள். And 4 crores people died in it. ஏறத்தாழ near about 4 கோடி பேர் மரித்தார்கள். 4 crores of people died. எத்தனையோ கோடி ஜனங்கள் உடல் உறுப்பில்லாதவர்களாய் மாறினார்கள். And many crores of people became handicapped. இது முதலாவது உலக மகா யுத்தத்தினுடைய விளைவு. This is the after effect of the first world war. இரண்டாம் உலக மகா யுத்தத்தை பற்றி நாம் பார்க்கும்போது, and when we look into the second world war, 1939ஆம் ஆண்டு தொடங்கியது. It began in the year 1939, செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி. in the day 3rd of September. 1945ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முடிவடைந்தது. And ended up in September 2 of 1945. இதிலே அதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? You know what are the after effects of it? 5 கோடியே 48 லட்சம் ஜனங்கள் மரித்தார்கள். 5 crores 48 lakhs of people died. ஒரு யுத்தம் என்றால் எத்தனை உயிர்கள் மாளுகிறார்கள். See how many loss of life take place in a war. ஒரு யுத்தம் என்றால் எத்தனை பேர் மரிக்கிறார்கள். Look as to how many people face death in a war. இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே ஒரு விசேஷம் என்னவென்றால் 1 கோடியே 38 லட்சம் பிள்ளைகள் மரித்தார்கள். And the specialty of the second world war is that 1 crore and 32 lakhs children died. ஹிரோஷிமா நாகசாகி என்கிறதான பட்டணங்கள் தரைமட்டமாயின. And the cities Hiroshima and Nagasaki was razed to the ground. இன்றைக்கும் அதனுடைய விளைவுகள் அங்கே இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்கள். And even today the after effects are seen in the people there. யுத்தத்தை உண்டாக்குகிறவன் பிசாசு. It is the devil who creates war. தேவன் யுத்தத்தை நிறுத்துகிறவர். While God stops war. பூமியின் கடைமுனை பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். He causeth the wars to cease unto the ends of the earth. நான் யுத்தத்தை பற்றி சொல்லும்போது எப்போதுமே 3 காரியங்கள் நான் சொல்லுவேன். I used to tell 3 things about wars. முதலாவது, தேவன் நம்மை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறார். First thing, the Lord teacheth us to war. இது பூமியில யுத்தம் பண்ணும்படியாக அல்ல. Not to war in this world. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிற கர்த்தர். He teacheth my hands to war and my fingers to fight. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. We have a spiritual battle. அந்த யுத்தத்துக்கு நம்முடைய கைகளை பழக்குவிக்கிறார். And he teacheth our hands for that war. இரண்டாவது, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள்,
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Another verse says, hold your peace and the Lord shall fight for you. நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன். You don't fight, I will fight for you, says the Lord. மூன்றாவது ஒரு வசனம் சொல்லுகிறது, And another third verse says, அவர் பூமியின் கடைமுனை பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். He causeth wars to cease unto the ends of the earth. நீயும் யுத்தம் பண்ண வேண்டாம், You don't fight. நானும் யுத்தத்தை விரும்புறதில்லை. Neither will I desire fighting. நான் யுத்தங்களை பூமியின் கடைமுனை பரியந்தம் நிறுத்துகிற தேவன். But I cause the wars to stop unto the ends of the earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்திலே நடக்கிற யுத்தங்கள், அந்த யுத்தங்களை கூட பிசாசுதான் கொண்டு வருகிறான். கர்த்தரோ யுத்தங்களை நிறுத்துகிறவர். Even the wars that take place in your family, it is only the devil who brings it, but God stops it. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் நடக்கிறது, அதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிற யுத்தங்கள். There are battles taking place in the lives of many, it's all brought by the devil. ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் நீ அந்த யுத்தங்களை செய்யும்படி கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்துகிறார். And the Lord will strengthen you that you may wage that war until a particular time. அவரும் சொல்லுகிறார், மகனே நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன், நீ ரெஸ்ட் எடு. After that he says, son, I will fight for you, you just take rest. கர்த்தர் யுத்தங்களை முடித்துவிட்டு சொல்லுகிறார், இனி யுத்தம் இல்லை, இனி யுத்தம் வேண்டாம், உன் வாழ்க்கையில இனி யுத்தமே இல்லை, நான் யுத்தங்களை ஓய பண்ணி இருக்கிறேன். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியா இருந்தது. After finishing the battle, he says, hereafter no more battle, you are going to rest. And he says, because the battle has stopped, the land has rest. அப்படி என்றால் இந்த உலக மகா யுத்தங்களை கொண்டு வந்தவன் யாரா இருப்பான்? Then who will be the one who brings the world wars? பிசாசு தான் இதற்கெல்லாம் காரணம். It's only the devil who is the cause. இத்தனை ஆட்களையும் அழிக்கிறது பிசாசு தான். It is the devil who destroys such a lot of people. இன்னும் அவன் ஒரு யுத்தத்தை கொண்டு வர போகிறான். And there is another war he's going to bring. அதுதான் மூன்றாம் உலக மகா யுத்தம். The third world war. பிசாசு அமர்ந்திருக்கிறது இல்லை. The devil never rests. அதற்காக இங்கும் அங்குமாக அந்த யுத்தங்களின் செய்திகள், அந்த வைராக்கியங்கள், பகைகள் எல்லாம் இங்கும் அங்குமாக மூழ்கிறதை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். And because of that you can hear the stirring up of jealousies and bitterness in various places around. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், People against people, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், nation against nation, பாருங்கள் தமிழ் இனத்துக்கு விரோதமாய் சிங்கள இனம், and Sinhalese against the Tamilians, சிங்களருக்கு விரோதமாய் தமிழ் இனம், the Tamilians against the Sinhalese. ஸ்ரீலங்கால எவ்வளவு நாட்கள் இந்த யுத்தத்தை பிசாசு நடத்தி கொண்டிருந்தார். Look at the great conflict the devil was continuing in Sri Lanka. அதுபோல ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு ஜனம். So is it people against people in every place. அது பிசாசின் ஆவி. It's the spirit of the devil. மனித வரலாற்றிலேயே 14500 யுத்தங்களை அவன் நடத்தி இருக்கிறான். He has caused 14,500 wars in all the human history. மற்றவைகள் எல்லாம் சின்ன சின்ன யுத்தங்கள். And the rest are little ones. ஆனால் இப்பொழுது இரண்டு யுத்தங்கள் தான் முழு அளவிலே பிசாசு கொண்டு வந்தான். There were two major wars caused by the devil in the whole world. இன்றைக்கும் அவன் அமர்ந்திருக்கிறதில்லை. And even today he doesn't cease. இவன் ஆங்காங்கே யுத்தங்களின் எண்ணங்களை ஜனங்களுக்குள்ளே தூண்டி முழு உலகத்துக்கு ஒரு யுத்தத்தை கொண்டு வர போகிறான். Stirring up a thought of battle in the people around, he's going to bring a war all around the world. எசேக்கியேல் 38-39 அதிகாரத்திலே ஒரு பெரிய யுத்தத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In Ezekiel 38 and 39 it said about a great war. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் கர்த்தருடைய வருகைக்கு முன்னே அது தொடங்கும். This third world war will begin before the coming of the Lord. ஆனால் கர்த்தர் இந்த யுத்தத்தின் உச்ச நிலையை ஜனங்கள் காணாதபடி அவருடைய பரிசுத்தவான்களை சேர்த்துக் கொள்வார். But the Lord will gather up his saints that they may not see the crucial hour of the battle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்கிறதான யுத்தக்களம் பாலஸ்தீனாவாகும். The battlefield of this third world war will be Palestine. அங்கேதான் அது தொடங்குகிறது. It begins there. அதன் பிறகு காட்டுத் தீயை போல ஒவ்வொரு தேசங்களிலும் அது பரவி பிடிக்கும். And then it will spread abroad to all nations like a forest fire. பிசாசு தான் இதற்கு ரகசியமாக இருந்து மனிதர்களை தூண்டிவிட்டு இந்த யுத்தங்களை பரவச் செய்கிறார். It is the devil who stirs up the people and spreads this war, staying behind. ஒரு இடத்திலே தொடங்குற யுத்தம் இன்னொரு இடத்திலே வருவதற்கு காரணம் பிசாசு மனிதருடைய மனதிலே அந்த யுத்தத்தை பற்றிய அந்த எண்ணத்தை கொண்டு வருகிறதுனால் தான். It is only because the devil brings in the thought of battle in the people that war spreads from one nation to the other. இனி நடக்க போகிற இந்த யுத்தங்கள், This war that is going to be take place hereafter, தொடக்கம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருக்கும். it will begin against Israel. நீங்கள் பாருங்கள், யாக்கோபு ஏசாவை 7 முறை கீழே விழுந்து வணங்கினான். Look as to how Jacob fell down before Esau 7 times. 7 முறை வணங்கினான். He 7 times worshipped him. இதெல்லாம் சாதாரணமாக நடந்தது என்று நீங்கள் நினைக்க கூடாது. Don't think it is an ordinary matter. நீங்கள் வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தில் 7 முறை அவன் வணங்கினான். He bowed down before him 7 times. அப்புறம் அதன் பிறகு
அவர்கள் ரெண்டு பேரும் ஒருவர் தழுவிக் கொண்டார்கள். After that, both of them met each other. அதுபோல இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இன்னும் யுத்தங்கள் வரப்போகின்றன. And likewise, Israel is going to wage yet more battles. இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தின் தொடக்கமே அது இஸ்ரவேலுக்கும் முதலாவது ரஷ்யாவுக்கும் அதன் பிறகு இஸ்ரவேலுக்கும் எகிப்தியருக்கும் இப்படிதான் யுத்தங்கள் ஆரம்பிக்கும். The wars will begin first of all Israel with Russia and then Israel with other Arab countries. நீங்கள் வாசித்து பாருங்கள் 33 ஆதியாகமம் 3ஆம் வசனம். Genesis 33:3. 7 முறை அவன் வணங்கினான். He bowed down before him 7 times. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி 7 முறை தரை மட்டும் குனிந்து வணங்கினான். தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அப்புறம் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி இது எதை காண்பிக்கிறது? அதாவது முதலாவது இவர்களுக்கிடையே நடக்கிற யுத்தம் அந்த 7 விசை என்று சொல்லுகிறது. எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் 7 யுத்தங்கள் நடக்கும். அதில் 5 யுத்தங்கள் முடிந்து விட்டன. 7 times means there will be war between Israel and Egypt. 7 wars and 5 is over. இனி 2 யுத்தங்கள் உண்டு. 2 more wars yet to come. அது இந்த மூன்றாம் உலக மகா யுத்தத்தோடு கலந்ததாக இருக்கும். And it will be mixed along with this third world war. முதலாவது ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். Firstly Russia against Israel. அதன் பிறகு எகிப்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புவான். And then Egypt will rise against Israel. அப்ப இதனுடைய ஆரம்பமே இஸ்ரவேல் தான். அங்கேதான் யுத்தக்களம் ஆரம்பிக்கிறது. Therefore the battlefield begins where Israel is. அங்கிருந்து ஒவ்வொரு தேசத்துக்கும் பற்றி பிடிக்கும். And from there it catches fire around. இந்தியா எந்த தேசத்தோடு இருக்குமோ India, to which side will it stand? அதை நான் சொல்ல விரும்பவில்லை. I don't want to say that. அந்த சமயத்திலே என்ன நடக்குமோ தெரியாது. We don't know what will happen during that time. குறிப்பாய் சொல்ல விரும்பவில்லை. I don't want to particularly mention it. ஒவ்வொரு தேசங்களுக்கு எதிராக இருப்பார்கள் அல்லது அனுகூலமாய் இருப்பார்கள். Certain nations will be favorable to others while certain others will be enemies. பொதுவாக முழு உலகத்திலும் பிசாசு ஒரு யுத்தத்தை கொண்டு வர போகிறார். In general, devil is going to bring a battle all around the world. இந்த யுத்தம் கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு முன்னே தொடங்கும். This war will begin before the coming of Jesus. ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? But you know what the Lord will do? இந்த யுத்தத்தின் மும்முரத்தை நாம் காணாதபடிக்கு, that we may not see the crucial or the peak hour of the battle, இந்த யுத்தத்தினால் உண்டாகிற அழிவை நாம் சந்திக்காதபடிக்கு, that we may not face the destruction of this battle, கர்த்தர் தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்வார். the Lord will gather his church. அதற்காகத்தான் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். It is for that we eagerly await. இனி ஒரு உலக மகா யுத்தத்திலே நீங்கள் சிக்கிக் கொண்டால், if you are caught in one of the world wars, இந்த உலகத்திலே நடக்க போகிற அழிவை நீங்கள் சகிக்க முடியாது. you cannot bear the destruction that is to happen to this world. இந்த உலகத்தில் நடக்க போகிற பயங்கரங்களை நீங்கள் சகிக்க முடியாது. you cannot bear with the dangerous or the perilous times of this world. ஹிரோஷிமா நாகசாகிலே போட்டதை விட 5000 மடங்கு லட்சம் மடங்கு அதிகமாக பயங்கரமான குண்டுகள் தான் இப்பொழுது ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். Now they are making ready bombs which are lakhs of tons more than that which blasted Hiroshima. அதனால் வரப்போகிற அழிவை நாம் சகிக்க முடியாது. And we cannot face the destruction because of that. ஆகையால் கர்த்தர் என்ன செய்வார் என்றால் இந்த யுத்தங்களின் தொடக்கத்திலேயே தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்வார். Whereby the Lord will gather his church right at the beginning of this battle. ஆகையால் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவை நான் காணும் முன்னே நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். And every day you have to pray, Lord, take me away from this world before I see such a great destruction. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். Those who walked uprightly will enter into their rest and will rest in peace. கர்த்தருடைய வருகையிலே போவதுதான் நமக்கு ஒரே வழி. Yes, the only way is to be caught up at the coming of the Lord. ஆண்டவருடைய வருகையிலே போவதுதான் ஒரே வழி. அல்லேலூயா. வேறு வழியே கிடையாது. There is no other way. ஆகையால் நீங்கள் குடும்பத்தோடு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்கள். Therefore everyone get ready with your families for the coming of the Lord. இந்த யுத்தங்களின் மீதிய காரியங்களை சில காரியங்களை நான் அடுத்த வாரத்திலே சொல்கிறேன். The rest of the reasons I'll tell you next week. பயங்கரமான அழிவு இந்த உலகத்துக்கு வர போகிறது. A terrible destruction is going to approach this world. அதற்கு முன்னாலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆயத்தமாக்கி நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். And pray, Lord, prepare and take away me and my family before that. அந்த அழிவை பற்றி நாம் சொல்லவே முடியாது. We cannot describe that destruction. பூமிக்கு பயங்கரமான ஒரு அழிவு வர போகிறது. The earth is going to face a terrible destruction. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்தவான்களை சீக்கிரமாய் சேர்த்துக் கொள்வார். But the Lord will soon gather his saints unto himself. நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will come and gather you again unto myself. எனக்கு எப்போதும் ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். I always used to remind a thing. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் முடிந்து ஒரு பையன் அழுதுட்டே நிக்கறான்.
After the school is over, a boy is crying. ஒரு பாட்டி அவங்க கூட இருக்கறாங்க. A grandma is with him. அந்த ஸ்கூல்ல உள்ளவங்க. The one who was in the school. ஒரு பெரிய வீட்டு பையன். And he was a boy from a well-to-do family. எல்லாரும் போயிட்டாங்க. Everybody went off. பிள்ளைகளும் போயிட்டாங்க, ஆனா இவங்க அப்பா வரல. But his father did not turn up. நான் இந்த பையனே அழுதுட்டு இருக்கறான், ஒரு பாட்டி நிக்குது, இவள் எப்படிப்பட்டவளோ தெரியாது, இந்த பையனை கிட்னாப் பண்ணிட்டு போறாளோ தெரியல, நான் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியா கொஞ்சம் தூரத்துல நின்றேன். I was standing afar off to see as to what would happen to this boy. என்னோட வண்டியில அந்த மிரர்ல பார்த்துட்டே இருக்கேன். நான் இப்படி கூட பார்க்கிறது இல்ல, அந்த மிரர்ல பார்த்துட்டே இருக்கேன். I was just looking through the mirror of my vehicle. திடீரென்று ஒரு பென்ஸ் கார் வந்து நின்றது. On a sudden there came a Benz car. அந்த பையனுடைய அப்பா இறங்கி வந்தார். The father of that boy came down. அப்ப கூட கார் வந்து நிக்கும்போது கூட எனக்கு சந்தேகம், வேற ஏதாவது கார் இருக்குமோ, அந்த பையனை தூக்கிட்டு போறாங்களோ. நான் இறங்கி போனேன். Even when that car stopped, I got down and went there. அவங்க அப்பா பார்த்து நான் அப்படியே போனான் ஓடி. The boy just ran hugging his father. மகனே, டிராபிக் ஜாம் ஆயிட்டுடா, நான் ரொம்ப லேட் ஆயிட்டுடா, அழாதேன்னு சொன்னார். And the father said, don't cry, I was late because of the traffic jam. ஓ, நம்முடைய தகப்பன் வர போகிறார். Yes, our father is going to appear. அவருக்கு டிராபிக் ஜாம் இல்ல, நாம் தான் ஜாம் ஆயிருக்கிறோம். Yes, we are jammed, not the traffic jam for him. நம்முடைய டிராபிக் ஜாம் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let us clear our traffic jams. அவர் ஆயத்தமா இருக்கிறார். He is ready ever. நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வோம். But let us prepare our lives. நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். I will come and gather you unto myself. அவர் வரும்போது நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் ராப்சர். When he appears in a moment, in a twinkling of an eye, we will be caught up. That is rapture. நீங்கள் ஒரு சிறு ஜெபம் செய்யுங்கள். Make a small prayer. இந்த உலகத்துக்கு ஒரு பயங்கரமான அழிவு வரும் முன்னதாக என்னை நீர் என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீர் சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Lord, even before a terrible destruction to approach this world, gather me and my family to you, இந்த Lord. உலகத்துக்கு வரப்போகிற அழிவை நான் காணக்கூடாது கர்த்தாவே. Lord, let me not see the destruction of this world. என்னால் சகிக்க முடியாது. I cannot bear it, O Lord. உம்முடைய வருகையிலே நான் காணப்படுவதே என்னுடைய நோக்கம். My only aim is to be caught up at your coming. அப்படியே ஜெபியுங்கள். Just pray. சத்தமாக முழங்கால் நின்று ஜெபியுங்கள். Aloud on your knees pray. ஒரு 5 நிமிடங்கள் ஜெபியுங்கள். Pray for 5 minutes. அபிஷேகம் உண்டாகும். Then there will be an anointing. அதோடு சேர்ந்து ஒரு கோரஸ் பாடி முடிப்போம். We'll sing a chorus and wind up. நான் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய மத்தியில் உணர்கிறேன். May I feel the presence of God in our midst. நீங்கள் பயப்பட வேண்டாம். Don't be afraid. கர்த்தர் நம்மை ரட்சித்தது ஒரு பெரிய பாக்கியம். The Lord has saved us. That is a great privilege. அவருடைய வருகைக்காக நம்மை ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறார். And he is getting us ready for his coming. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும்போது When the saints are caught up, நாமும் கூட மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will also be taken up with him in the clouds. ஆமென். ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே, In a moment, in a twinkling of an eye, நாம் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். we will be taken up to the mid-air. அதற்காகத்தான் கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். And the Lord is awaiting for that. உலகத்துக்கு ஒரு பெரிய சேதம் வரப்போகிறது. A great destruction to approach the world. ஒரு பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. A great battle to take place. ஆனால் பரிசுத்தவான்களை கர்த்தர் தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வார். But the Lord will gather his saints unto himself. வருகையினுடைய வாஞ்சியோடு கூட ஜெபியுங்கள். With a desire for the coming, pray. எந்த நேரம் வந்தாலும் At any time you may come. சந்திக்க ஆயத்தமாவோம். Lord, let us be ready to meet him. எந்த நேரமானாலும் At any time it be. நான் சந்திக்க ஆயத்தமாய் என்னை வைத்துக் கொள்ளும் கர்த்தாவே என்று பாடுவோம். Lord, keep me ready to meet you. ஜெபியுங்கள், அப்படியே சொல்லுங்கள். Pray and say this. கர்த்தாவே என்னை ஆயத்தமாக்கும் என்று சொல்லுங்கள். Lord, make me ready. கர்த்தர் உனக்குள்ள ஒரு கிரியை செய்கிறார். The Lord is doing a work in you. ஆமென். பிசாசின் கிரியைகள் இந்த உலகத்திலே பயங்கரமாய் வெளிப்பட போகிறது. The work of Satan is going to manifestedly be revealed in this world. தேவ அன்பினால் நிரம்புங்கள். But be full with the love of God.